ஹை காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கை ஒத்துறது. நமக்கு அந்த ஹேண்ட் ஷேக் ஆகும், கை அப்படியே ஒரு மாதிரி ஷுவரிங் ஆகும் இல்லைங்களா? இது பெரும்பாலும் நார்மலாக வராது, பதட்டம் இருந்தால் வரும்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசின் ஆஸ் எ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டாக நமக்கு வந்து மெடிசின்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதனால் இந்த பதட்ட நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கும் இந்த மாதிரி கை ஒதுறது இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ எஸ்பெஷலி காஃபி. ஸோ காஃபி ஓரியன்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த காஃபி சாக்லேட்ஸு எல்லாம் இருக்கு இல்லையா, கேப்ரி சாக்லேட்ஸ்லாம். ஸோ இது கேப்ரி பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி கேஃபெட்டேரியன் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ அது சாப்பிட்றது நிறுத்தணும்னா ஓரளவுக்கு நமக்கு ஷுவரிங் இன்னும் கொஞ்சம் குறையும். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸசைஸ்னால் நம்ம இப்படி இந்த சும்மா இப்படி கையை அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி நீட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இது 1 hour பண்ணிங்கன்னா 1 hour உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ 1 hourக்கு அந்த கை ஊதுறதே இருக்காது. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலாக. இது என்னென்னா பெர்மனெண்ட்டாக நீங்கள் அப்பப்போ ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கைக்கு நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன் இன்னும் அதிகமாகிடுது. அதே மாதிரி உங்கள் கை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ உங்கள் கைக்கு கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு அந்த ஃபீல் வராது உங்களுக்கு, அந்த கை ஒதுறது அப்படின்றது நின்றுடும். ஸோ ஜஸ்ட் இதே தான் அவங்க மாற்றி பண்ணுவாங்க. இதே ஒரே எக்ஸசைஸ் தான் ஆக்சுவலாக. இந்த கைக்கு வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் இப்படி பண்ணணுன்னுவாங்க, அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலை நடுவில் மடக்கிக்கிட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பொசிஷன், அதுக்கப்புறம் இந்த பொசிஷன், அதுக்கப்புறம் இந்த பொசிஷன். ஸோ கையை இப்படி நீட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா மடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு முடிஞ்ச வரையும் இந்த கை மடக்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம மெடிசினை குறைக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னவோ அதை தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாய்.